கண்டிப்பா இது மனுஷன் சொன்னதா இருக்கவே முடியாது. அதே மாதிரி பல தடவை உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியா இருந்தாலும் அந்த தொகுப்புலையும் அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி இப்ப தேன் வந்து உற்பத்தி ஆகுறது. தேனி பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா மனுஷன், தேனீக்கள் வந்து பூக்கள்ல போய் உட்காருது, அதை உறிஞ்சிக்கிட்டு வருது, உறிஞ்சிக்கிட்டு வந்து அதை ஒரு ஊத்திடுது. ஏதாவது இங்க் ஃபில்லர்ல இங்க் எடுப்போம்ல, இங்க் ஃபில்லர்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து அது பேனாவுல ஊத்துற மாதிரி ஊத்திடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம். தேன் எப்படா உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டா, அது பூக்கள்ல பூக்கள்ல போய் என்ன செய்யும், தேனி உட்காரும், உட்கார்ந்து அதுல உள்ள குளுக்கோஸ் அப்படி உறிஞ்சிக்கிட்டு வரும், உறிஞ்சிட்டு வந்து கூட்டுல கொண்டு போய் போடும். அந்த கூட்டுல உட்கார்ந்து என்ன செய்யணும், தேனாகது ஃபார்ம் ஆயிரும். ஏறக்குறைய இவன் சொன்னது என்னன்னா, அந்த கூட்டுல தான் ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னு கேட்டா, அது குளுக்கோஸ் தானே உரியும், பூவுல தேனா இருக்குது, தேன் கிடையாது, குளுக்கோஸ் தான் இருக்கிறது. குளுக்கோஸை உறிஞ்சிக்கிட்டு வருது, குளுக்கோஸை கொண்டாந்து எதுல கொட்டுது, அந்த தேன் அடை இருக்குல்ல கூடு, அதுல கொண்டு கொட்டுது. அதுக்குள்ளதான் என்னமோ ஒரு பெரிய ரசாயன மாற்றம் ஏற்பட்டு தேனாக மாறுதுன்னு சொல்லி அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படித்தான் மனிதர்கள் என்ன செஞ்சாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், தேனியை எடுத்து ஆய்வு பண்றான். தேனியுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் ஒரு தனி ஒரு அதிசயம், அற்புதம். அதையே ஒரு நாள் கூட பேசலாம், அவ்வளவு அதிசயமான ஒரு ஜீவன் அது. அது நமக்கு டாபிக் இல்ல. டாபிக் என்னன்னு கேட்டா, இந்த தேன் எப்படி உற்பத்தி ஆகுது அதை மட்டும் அவன் பாக்குறான். எப்படி பாக்குறான்னு கேட்டா, தேனியை எடுத்து பல வகையில பெருசுபடுத்தி பல வகையில சோதனைப்படுத்தி பார்த்தான்னு சொன்னா, அதுக்கு தேனை வந்து சாப்பிடத்தான் செய்யுது. தேனீக்கள் வந்து பூக்கள்ல உள்ள குளுக்கோஸ் என்ன செய்யல, உறிஞ்சி வாயில வச்சுக்கிட்டுலாம் வரல, அதனுடைய பசிக்கு சாப்பிடுது. நல்லா விளங்கிக்கிறது. அது என்ன செய்யுது, அதனுடைய பசிக்காக வேண்டி பூக்கள்ல உட்கார்ந்து அது உள்ள கொண்டு போய் சாப்பிடுறது. சாப்பிட்டது என்ன செய்யணும், கழிவாகணும்ல. அதுக்கெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, அதுக்கு மாத்திரம் வந்து நம்ம மனிதனுக்கு மற்ற ஜீவன்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது, 2 வழி எல்லாம் வச்சிருக்கிறான். அதாவது சிறுநீர் வழியா அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறான், மலம் வெளியாவதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிறான். அந்த மாதிரி 2 பாதை எல்லாம் வச்சிருக்கான் இல்லையா. அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கான், 3 பாதையை வச்சிருக்கிறான். தேனிக்கு மட்டும் நினைச்சிருக்கிறான், 3 வச்சிருக்கிறான். இந்த மாதிரி குளுக்கோஸ்களை சாப்பிடும் பொழுது அதுல இருந்து மலம் ஒரு பக்கம் தனியா போய் விடுகிறது, இன்னொரு பக்கம் வந்து இந்த இதுக்குண்ட அந்த உள்ள குளுக்கோஸ் தேனாக மாறுற மிஷின் உள்ள இருக்குது. தேனாக மாறுற மிஷின் எங்க இருக்குது, தேனீக்களுடைய வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறது. தேனீக்கள் அந்த சின்ன ஜீவனுக்குள்ள அதுக்குள்ள சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்படுதுல, இது பெருசா முழிக்கிற விஷயமே இல்ல. நீங்க வந்து அரிசி பருப்பு மிளகா மல்லின்னு போட்டு கரைக்கிறீங்களே, அதை சும்மா கரைச்சு விட்டு பாருங்க, நாத்து அடிக்குதா? அது உள்ள போனோம் நாத்து அடிக்குது. இங்க வேற வேலை நடக்குது விளங்குதுல உங்களுக்கு. நீங்க திங்கிற அவ்வளவு சாமானை மிக்சியில போட்டு அடிச்சு வச்சா நார்மா, நீங்க என்ன தண்ணிக்கு சாப்பிட்டீங்களோ, சகருக்கு மத்தியானமா சாப்பிட்டீங்களோ, அது எல்லாத்திலும் மிக்சியில போட்டு அரைச்சி அப்படி உருட்டி 2 நாள் கூட வைங்களேன், அது ஒண்ணும் செய்ய, சலிச்சு போன வாசம் தான் வரும். இங்க போனா என்ன பண்ணுது, உள்ள அதே சாமான் உள்ள போன உடனே அதுல இருந்து வரக்கூடிய அது சரக்கு வேற மாதிரி வருதா இல்லையா, அதுல வந்து உள்ளுக்குள்ள அப்படி ரசாயன வேலைகள் நடக்கிறது. என்ன சிலது பிரிச்சு எடுக்குது, அதுல உள்ள சில விஷயங்களை மிக்சியில கரைச்சது பிரிச்சுனா எடுக்காது, உள்ளுக்குள்ள போனது என்ன செய்யும், அது ரத்தத்தை தனியா எடுத்துக்கிறோம், குளுக்கோஸ் தனியா எடுத்துரு, அதுல உள்ள சில நல்ல விஷயங்கள்லாம் எடுக்கப்பட்ட பிறகு அது வேற மாதிரி மாறி போய்கிறது. அந்த மாதிரி இந்த குளுக்கோஸ் உள்ள போன பிறகு அதுல இருந்து எடுக்க வேண்டியதெல்லாம் அது எடுத்துவிட்டு அதுல இருந்து ஒன்று பிரிச்சு வெளியே அனுப்புது. அது வேற ஒரு பாதை வழியாக, அதாவது வயிற்றுக்குள்ள போய் செரிக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கழிவு மலம், அது நமக்கு அது பேசியில்ல. இன்னொரு கழிவு தான் என்னது, தேனு. அதனுடைய வயிற்றிலிருந்து தான் வெளிப்படுதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கலாம். வாயிலிருந்து வெளிப்படுவது அல்ல, வாயிலிருந்து உறிஞ்சிட்டு போய் ஊத்துன்னு நினைச்சிட்டு இருந்தான். இங்க் ஃபில்லர் உதாரணம் காட்டணும்ல, உறிஞ்சிக்கிட்டு போய் அப்படி ஊத்திடுறது, அது கிடையாது. அது போய் சாப்பிட்டு அதனுடைய பசிக்கு சாப்பிடுது. பசிக்காக சாப்பிட்டு முடிச்ச பிறகு உள்ள வேலை நடந்தவன அது கழியணும் ஒரு நிர்பந்தம் வருது. கழியும் போது 2 கழியுது. ஒன்னு வந்து இந்த கழிவு பொருளை கழிகிறது, இன்னொன்னு வந்து நமக்கு யூஸ் ஆகுறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு செக்ஷன் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கான். இதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான், தேனீக்கள் வந்து வயிற்றுக்குள்ளதான் அந்த வேலையை நடக்கிற ரசாயன மாற்றம் நடக்கிறது, வயிற்றில் இருந்தான் வெளிப்படுகிறதுன்னு சொல்றான். இப்ப பாருங்க 16வது சூறாவுல 68வது 69வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வௌஹா ரப்புக்க இலன் நஹ்லி, தேனீக்களுக்கு உமது இறைவன் உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். என்ன உள்ளுணர்வை ஏற்படுத்தினா, அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா, மலைகள்ல நீ கூடுகளை கட்டிக்கொள், மரங்கள்ல கட்டிக்கொள், இன்னும் இவர்கள் உண்டாக்கக்கூடிய கட்டிடங்கள் போக்குவரத்து எதுல வேண்டாலும் கட்டிக்கொள், கூடுகளை கட்டிக்கொள் என்று உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். பிறகு இறைவன் அதுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். சும்ம குழி மின்குள்ளி சமராத், ஒவ்வொரு கனி வர்க்கங்களிலிருந்தும் நீ சாப்பிடு.
அல்லாஹ் உன்னுடைய சாப்பிடத்தான் சொல்றாங்க. இந்த கனிகள் பூக்கள்ல உள்ள அந்த குளுக்கோஸ்களை என்ன செய்ய சொல்றான் அல்லாஹ்? சும்மா குழி, நீ உண்ணு என்று உள்ளுணர்வை ஏற்படுத்துறான். சாப்பிட்டு விட்டு ஃபசுலுக்கி சுபுல ரப்பிக்கி துல்லா, உன் இறைவன் பாதையில சர்வ சாதாரணமாக போய் சென்று கொள். உண்மையிலே சர்வசாதாரணமா செல்லுது. லட்சம் மைலுக்கு போனாலும் கூட்டுக்கு வந்துடும். நமக்கு வர முடியாது. நமக்கு என்ன செய்ய முடியாது? மண்ணில இருந்து தாம்பரத்துக்கு திருப்பி வர இயலாது. எப்ப வரையல அது போட்டிருப்பான், போர்டு கிடலாம் இல்லாம சும்மா ஓப்பனா வச்சிருந்து திறந்த வழியா இருந்துன்னு வைங்க, விட்டாண்ட எந்த அடையாளம் வர முடியுமா? தெருவுக்குள்ள வந்துட்டு 6 மணி காலத்துல எங்க தேடிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்ப நமக்கு வர முடிய மாட்டேங்குது. புதுசு நம்ம பழகுனவங்க வந்துடுறீங்க, 5 வருஷம் 3 வருஷம் 6 மாசம் பழகுனாள் வருவீங்க. இன்னைக்கு தான் முத மெட்ராஸ்ல வர ஆள வந்து இங்க இருந்து திருவள்ளிக்கு ஒரு கூட்டிட்டு போயிட்டு வந்து 2வது போச்சிருமா பார்ப்போம். நீ அந்த மாதிரி போன அப்படின்னு சொல்லி பாருங்க, முடியுமா? முடியாது. ஏன் போயிடுறான்? அது கூட ஏன் போயிடுறான்னு கேட்டா, அங்கங்க போர்டுகள்லாம் வச்சு ரோடுகள்லாம் போட்டு அந்த டிராபிக்ல சிக்னல் எல்லாம் காட்டுறதுனால வேண்டா போயிடுவான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நம்மளால போக முடியுமா? ஆனா தேனிகளுக்கு எல்லாம் என்ன சக்தியை கொடுத்திருக்கிறான்னு கேட்டா, எந்த ஒரு சிக்னலும் இல்ல, மேல ஓப்பனா இருக்கிறது, ஆகாயத்தில் அடையாளம் வைக்க முடியும். ஒரு அடையாளம் வைக்க இல்லாத, இங்க இருந்து இந்த கட்டணம் இருக்கு, இங்க இருந்து இப்படி திரும்பணும் எல்லாம் சொல்றது ஒன்னையுமே காணாம். இது பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு போய்விட்டு அது பாட்டுக்கு சும்மா அசால்ட்டா வந்து உள்ள நுழைஞ்சிருது, கூட்டுக்கு வந்துடுறான். அல்ல அப்படி சொல்றான். அதற்கு நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறேன்னு கேட்டா, இது டாபிக் இல்ல, தேனு தான் டாபிக். இடையில இந்த வசனத்துல இருக்கிற உண்மையை நம்ம சொல்லிக்கிறோம். பொசுலுக்கு சுபுல ரப்பிக்கு திருவிழா, உன்னுடைய இறைவனுடைய பாதைகளிலே நீ அசால்ட்டா சர்வசாதாரணமாக செல்லு, உனக்கு எந்த கன்ஃபியூஷன் ஏற்படாதுங்கிறான். தேனீக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உனக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது, நீ பாட்டுக்கு போட, எங்க வேண்டாலும் போ, திருப்பி வந்துடலாம். ஒரு குழந்தை எங்க வேண்டாலும் போய் அனுப்புவீங்களா? ஒரு குழந்தை எங்க வேண்டாலும் போய் அனுப்புனா திருப்பி வராதுல. ஆனா நீ அதை விட சின்னதா இருக்கிற, நீ எங்க வேண்டாலும் போகலாம், கரெக்டா அவன் இடத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பாயிண்ட் இப்பதான் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, அதன் வயிறுகளில் இருந்து வெளியே வருகிறது, வாயிலிருந்து அல்ல. பாருங்க எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்க. அதனுடைய வயிறுகளில் இருந்து வெளியே வருகிறது ஷராபுன், ஒரு மதுரமான பானம், முக்தலிஃபுன் அல்வானுஹு, பல நிறங்களிலே, பல நிறங்கள்ல இருக்கு. தேன் நிறைய இருக்கு. தேன்னா ஒரே ஏறக்குறைய ஒரு நெருக்கமா இருக்கா? பச்சை கலர் தேன்லாம் இருக்காது, பல நிறங்களை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, அதுலயே அந்த பிரவுன்லயே பல டார்க் பிரவுனு, லைட் பிரவுனு, அந்த மாதிரி பல நிறங்கள். அப்ப பாறுபட்ட பல நிறங்களிலே வயிறிலிருந்து ஒரு பானம் வெளியேறுகிறது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதுல மனிதர்களுக்கு பெரிய நோய் நிவாரணமே இருக்குது. அது தனியா போகணும். அந்த தேன்ல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னா அது தனியா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுல மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. இன்ன ஃபீ ذلك لآية لقوم يتفكرون, சிந்திக்கிற கூட்டத்திற்கு இதுல ஒரு பெரிய படிப்பினை இருக்குன்னு முடிக்கிறான்ல. சும்மா விளையாட்டா எடுத்துக்கிறார, என்ன சொல்லணும் ஒழுங்கா சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை என்ன செய்யறான்ல முடிக்கிறான். இப்ப நம்ம டாபிக் என்ன, தேன் எங்க இருந்து உற்பத்தி ஆகிறது என்று சொல்லி இப்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு 50 வருஷத்துக்கு முந்தி இவன் பெற்ற நாலேஜ் வந்து 1400 வருஷத்துக்கு முந்தி தெல்ல தெளிவான வார்த்தையில, குழப்பம் இல்லாம தெளிவான வார்த்தையில சொல்லி இது சிந்திச்சு வேற பாடுறா, சும்மா கண்ண முடிக்க நம்பாத, அல்லாஹ் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நம்பாத, சிந்திக்கிற ஆட்களுக்கு தான் இதை தந்திருக்கிறேன்னு சொல்லி இது உண்மை. ஆராய்ச்சி எந்த சோதனை வேணாலும் பண்ணிக்க, எந்த விஞ்ஞானி வேணாலும் கூட்டிட்டு வா, இதான் உண்மைங்கிறான். இந்த உண்மைக்கு மாற்றமா உலகம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த உண்மையை பத்தி மக்கள் சைலண்டா இருக்கல, இதுக்கு மாற்றமா தான் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. வாயிலிருந்து வருதுண்டு உலகமெல்லாம் மாற்றமா பேசிட்டு இருக்கும்போது அதை எதிர்த்து சவால் விடுற மாதிரி, நீ சொல்றது போய் நான் சொல்றேன் சரி அப்படின்னு சொல்லி எவன வேணா கூட ஆராய்ச்சி பண்ணிக்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ண. உலகம் சொல்றதுக்கு மாற்றமா சொல்ற பெரிய விஷயம் இல்ல. இந்த சூரியன் சந்திரன் சுத்துறதை பத்தி உலகம் ஒன்னும் சொல்லல, சொல்லாத விஷயத்தை குர்ஆன் சொன்னது, அது கூட பெரிய ஆச்சரியம் இல்ல. சொல்லிக்கிட்டு இருக்கிறத எதிர்த்து சொல்வது, உலகம் எல்லாம் ஒரு விஷயத்துல என்ன கருத்தை கொண்டிருக்கிறதோ அதுக்கு எதிர்கருத்து சொல்லி தைரியமா சொல்றதா இருந்தா அது எப்படி முகமதுக்கு முடியும்? படைச்ச இறைவன் அது உண்மை அவன் அப்படி அமைச்சிருக்கிறதுனால அவன் கரெக்டா என்ன செய்யறான், அதை சொல்லிட்டான். இது இறைவனா இருந்தா மட்டும்தான் சொல்லியிருக்க முடியும். 1400 வருஷத்துக்கு முன் இந்த சொல்லை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருத்த நாள் மட்டும்தான் சொல்ல முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம்.